அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, ராகு வர்க்கோத்தம நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகர் பெறுவார் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இதற்கு முன்பாக சூரியன், சந்திரன், செவ்வாய் இவை மூன்றுக்கும் வர்க்கோத்தம பலன்கள் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்குறேன். விருப்பமுடையவர்கள் போய் பார்த்துக்கங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகு வர்க்கோத்தம நிலையில் இருந்தது அப்படின்னா, இந்த ஜாதகர் சாதாரண நிலையில் பிறந்திருந்தால் கூட, அதாவது சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வினை அடைய முடியும். மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இவருடைய முன்னேற்றம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முக்கியமான ஒரு விஷயம், இந்த வர்க்கோத்தமம் என்பது லக்னாதிபதி இருக்கார் இல்லையா, லக்னாதிபதிக்கு ஒரு சாதகமான இடங்களில் இருக்கணும். 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி நல்ல உயர்வு வந்தாலும் அதை இந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ லக்னாதிபதிக்கு நல்ல நிலையில் ராகு வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த பலன்களையே நம்ம பார்த்துடலாம். இவர்களுக்கு, அதாவது ராகு வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் இவர்களுக்கு அரசியல், மக்கள் தொடர்பு, பொது வாழ்க்கை இதில் இவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மக்களை கவரக்கூடிய திறன் என்பது இவர்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். சூழ்நிலையை, எந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார இவர்களால் கொண்டு வர முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் வேலையோ அல்லது தொழிலோ அல்லது நிரந்தரமாக குடியேறக்கூடிய யோகமோ இவர்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில்நுட்பம் சார்ந்த வகையில் கணினி, மருத்துவம், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சினிமா போன்ற துறைகளில் இவர்களால் சிறப்பான வெற்றியினை பெற முடியும். இவர்களுக்கு மறைமுகமான வழிகளில் செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்கும். பல நேரங்களில் மற்றவங்களுக்கு தெரியாமல் பின்னணியில் இருந்து கொண்டு இவர்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருப்பார். வேறு ஒருத்தரை முன்னாடி நிப்பாட்டிட்டு இவங்க பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பார்கள்னு சொல்லலாம். எதிரிகளுடைய திட்டங்களை முன்கூட்டியே புரிந்து கொண்டு அவற்றை எதிர்த்து அழிக்கக்கூடிய திறமை என்பது இவருக்கு உண்டு. கடினமான சூழ்நிலைகளும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றியினை அடைவார் இந்த ஜாதகர். அடுத்து நடிப்பு, சினிமா, விளம்பரம், மீடியா, சமூக வலைதளங்கள் இதிலெல்லாம் மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய தன்மை கொண்டவராகவும் இவர் இருப்பார். ஆன்மீகத்திலும் ஆழமான அனுபவங்களை இவர் பெற்றவராக இருப்பார். தியானம், மந்திரம், தந்திரம் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட இவருக்கு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றம் என்பது வெகு எளிதாக வந்தது மாதிரி மற்றவர்களுக்கு தோன்றும். 2ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இந்த ராகுவானது வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலோ அல்லது ராகு வர்க்கோத்தமம் பெற்றிருந்து 2, 11 அதிபதிகளுடைய தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் இருந்தாலோ இவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு என்பது கிடைக்கும். புதிய புதிய வழிகளில் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். இவர் எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியில் வருமானங்கிறது கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். தொற்று நோய் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்ததுன்னா ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு தொடர்பான தோஷங்கள் என்பது குறையும். இந்த சர்ப்பதோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது வர்க்கோத்தமம் பெற்றிருந்தது அப்படின்னா. வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னா, ராகுவினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம காலகட்டங்களில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் ஜாதகருக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சரியா நண்பர்களே, நாம் இதுவரைக்கும் ராகு வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஜாதகர் பெறுவார் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறை, அதாவது ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பானது எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.